நமக்கு வேலை கிடைக்கும், படிப்பு கிடைக்கும். கவர்மெண்ட்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தான் நம்ம இங்க கூறுறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் ஒவ்வொரு சமுதாயம் தமிழ்நாட்டுல எந்த நிலையில் இருக்கு, யார் படிச்சுட்டா, யார் முன்னேறிட்டா, யாருக்கு இன்னும் கூடுதலா முன்னேறணும், யார் ரொம்ப மோசமான நிலையில இருக்கா, யார் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில இருக்கா. மக்கள் தான் எல்லாம் கூலிகளா இருக்குது. விவசாய கூலி, ரோடு போடுறது, கண்டு ஒழிக்கிறது, கொத்துனா வேலை பண்றது. மாநாடு சமூக நீதி மாநாடு. சமூக நீதி மாநாடு. சமூக நீதி என்ன? சமுதாயத்துல பாதாளத்துல இருக்கிற எல்லா சமுதாயமும் முன்னுக்கு கொண்டு வந்து முன்னேற்றணும். அதான் சமூக நீதி மாநாடு. இதுதான் நீங்க வாங்க, காலகாலமா இதே மாதிரி குடிசையில வாழ்ந்துட்டு முன்னேற்றம் இல்லாம தண்ணி குடிக்க தண்ணி இல்லை, வேலை இல்லை, அதுக்குதான் மாநாடு நடத்துறோம். எல்லாம் வாங்க, நீங்க அவசியமா வாங்க, குடும்பத்தோட எல்லாம் வாங்க, கலந்துக்குங்க. அரசாங்கத்திட்ட சொல்லி ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, படிப்பு, நல திட்டங்கள் அப்படிலாம் கொடுக்கறதுக்காக தான் மாநாடை நம்ம நடத்துறோம். மாநாடு மூலமா சாராயத்தை ஒழிக்கணும், போதையை ஒழிக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிதான் இந்த மாநாட்டை நம்ம நடத்துறோம். பெரிய லெவலில் நம்ம நடத்துறோம், அமைதியாக நடத்துறோம். நம்ம வந்துருங்க நீங்க. சரி, பாருங்க, இளைஞர் பெருவிழா மாநாடு நம்ம நடத்துறோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் நம்ம மக்கள், அடித்தள மக்கள் எல்லாம் முன்னுக்கு வரும். அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பை நடத்தி யார் யார் படிப்பு இல்லை, யார் யாருக்கு வேலை இல்லை, யார் யார் குடிசையில் இருக்கிறாங்க, யார் யாருக்கு வீட்டுல குடிக்கிற தண்ணி இல்லை, யார் யாருக்கு வீட்டுல பாத்ரூம் இல்லை, யார் யாருக்கு அரசு வேலை இல்லை, அந்த மாதிரி ஒவ்வொன்றுமா கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள், இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, படிப்பு, அதே மாதிரி முன்னேற்றணும். இந்த நோக்கத்துக்காக தான் இவ்வளவு பெரிய மாநாட்டை நம்ம நடத்துறோம். இந்த மாநாட்டுல நீங்க எல்லாமே கலந்து ஆண், பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் வரணும். வந்துட்டு அரசாங்கம் இதை பார்த்து இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்களா, இதுக்கப்புறம் உடனே நாங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தி எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில இருக்கு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும். சலுகைகள் கிடையாது, உரிமைகள். இப்போ வேலை கொடுக்கறது சலுகையா? ஏன் உரிமை? அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்கணும், அரசாங்கம் எனக்கு படிப்பு கொடுக்கணும், அரசாங்கம் எனக்கு வீடு, நல்ல வீடு கொடுக்கணும், அரசாங்கம் எனக்கு வீட்டுல குடிக்கிற தண்ணி கொடுக்கணும், அரசாங்கம் இந்த சாக்கடையெல்லாம் அகற்றணும். இதுதான் அரசாங்கத்தோட வேலை. ஆனா இது எதையும் செய்யாம எல்லாம் ஆட்சிக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டு சம்பாதிச்சு கொள்ளையடிச்சுட்டு அப்படியே நம்ம மட்டும் இதேதான் நிலையில தான் இருக்கும். அதனால இது மாத்தணும். எல்லாமே வாங்க, குடும்பத்தோட வாங்க, அமைதியா நடக்கும். நடந்து நமக்கு நம்ம உரிமைகளை நம்ம மீட்டெடுக்கணும். சரியா? பதினொன்றாம் தேதி வருது. எல்லாமே அவசியமா வரணும். கட்சி எல்லாம் எதுவும் பார்க்க கூடாது. எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். நம்மளுடைய உரிமை மாநாடு இது எதுவும் வன்னியர்கள் மட்டும் கிடையாது, எல்லாம் சேர்ந்து எல்லா தரப்பு மக்களும் ஏன்னா உரிமைகள் மாநாடு நடத்த நோக்கமே சமூக நீதி. ஏன்னா காலகாலமா நம்ம வன்னியர்கள், பட்டியலின மக்கள், மற்ற அது போன்ற மக்கள் எல்லாம், மீனவர்கள், இவங்கெல்லாம் இன்னும் படிப்பு இல்லை, வேலை இல்லை, இவங்கெல்லாம் அப்படியே அடிமைகளா இருக்கிறாங்க. ஆனா அந்த ஓட்டு வங்கிக்கு இவங்க படிப்பு கொடுத்துட்டாங்கன்னா விவரமாயிடுவாங்க, வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க முன்னேறிடுவாங்க. அப்புறம் இவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதெல்லாம் இதே நிலையில வச்சிருக்கணும். இவங்க எல்லாம் ஓட்டு வங்கி யாரு? வன்னியர்கள், பட்டியலின மக்கள், மீனவர்கள், அப்படிலாம் எல்லாமே ஓட்டு வங்கி. அதனால இதெல்லாம் மாத்தணும். நமக்கு சமூக நீதி கிடைக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும், வாழ்வாதாரம் குறைக்கணும். அதனால கணக்கெடுப்பு நடத்தணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதெல்லாம் அரசாங்கம் செய்யணும். அதுக்காக தான் இந்த மாநாடு. அப்போ இந்த மாநாடு நடத்துறோம். அது இல்லாம இந்த சாராயத்தை ஒழிக்கிறது. இந்த மாநாட்டுடைய நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இந்த போதைப் பொருள், இப்ப சாராயத்தோட போதைப் பொருள் அதிகமா வந்துருச்சு. அதெல்லாம் ஒழிக்கணும், அழிக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் வந்துருங்க. வன்னியர்கள் எல்லாம் சேர்ந்து ஐயா தலைமையில ஒரு மாநாடு நடத்தணும் திருவிடந்தையில. இந்த மாநாட்டோட நோக்கம் சமூக நீதி. இப்போ வன்னியர்கள் போன்ற நாடார் சமுதாயமும் முன்னேறணும். நாடார் சமுதாயம் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு மோசமா இருந்து இன்னைக்கு முன்னேறிட்டு இருக்கு நாடார் சமுதாயம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி உழைப்பு வச்சுக்கிட்டு கல்வி நிலையெல்லாம் வச்சு முன்னேறிட்டு இருக்குது. இன்னும் அதிக அளவில் வரணும். அதே போன்ற பின்தங்கிய சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற்றணும். அதுக்காக தான் இந்த மாநாடு நடத்துறோம். சமூக நீதி மாநாடு வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி நடத்தும்.
அதுக்கெல்லாம் நீங்க அவசியம் வாங்க, கூட நீங்க வாங்க. அதனால வந்து நம்ம சமூக நீதி தமிழ்நாட்டில் ஆக வேண்டும். இந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்மளுடைய உரிமை. இந்த உரிமைக்காக நம்ம பெரிய மாநாடு நடத்துறோம். இங்க திருவிடந்தை பக்கத்துல அங்கதான் நடத்துறோம். மே மாசம் 11ஆம் தேதி 12 வருஷம் நடத்துறோம். நடத்துற நோக்கம் தமிழ்நாடு அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த ஐயாவுடைய 45 ஆண்டு கால கோரிக்கை. 45 வருஷமா ஐயா வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் கிட்ட கேட்டாரு, நடத்தல. அதுக்கப்புறம் வந்து அப்போ ஆளுநர் ஆட்சி நடந்தது, PC அலெக்சாண்டர் அவர்கிட்ட கேட்டார், நடத்தல. அதன் பிறகு கலைஞர்கிட்ட கேட்டார், நடத்தல. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார்கிட்ட கேட்டார், நடத்தல. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டார், நடத்தல. இப்போ ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறாரு, நடத்தல. அப்போ ஒருத்தர் 45 வருஷமா எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி நாங்க என்ன நிலையில இருக்கிறோம் எங்களுக்கு தெரியணும், அரசாங்கத்துக்கும் தெரியணும் அப்படின்னு இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் நாங்க நடத்த மாட்டோம், எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இருக்கோம். பக்கத்துல தெலுங்கானா மாநிலத்துல நடத்தி முடிச்சு அங்க பின்தங்கிய சமுதாயத்துக்கு கூடுதலா சலுகைகள், கூடுதலா இடஒதுக்கீடு, கூடுதலா கல்வி, கூடுதலா வேலை வாய்ப்பு, கூடுதலா நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பக்கத்து மாநிலம் பீகார்ல கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனா இங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னா வசனம் பேசிட்டு கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒண்ணுமே நடக்கல. அதுக்காக தான் அந்த மாநாடு நடத்தணும் பெரிய லெவல்ல. இது வன்னியர்களுக்கு மட்டும் இல்ல, வன்னியர்கள் போன்று இருக்கின்ற பின்தங்கிய அத்துணை சமுதாயங்களும் முன்னேற்றணும். அந்த நோக்கத்துக்காக தான் மாநாடு நம்ம நடத்துறோம். மது முடிஞ்சு போச்சு, தலைமுறையா முடிச்சுட்டேன். வேலை இல்லாத இருக்கிறதுனாலதான் அவன் போய் அங்கங்க போய் குடிக்கிறான். இப்ப மதுவோட மோசமானது கஞ்சா. எங்க பார்த்தாலும் கஞ்சா. மதுவோட குடிச்சா நான் தடிக்கும். இந்த கஞ்சாலாம் தெரியாது. இந்த மாத்திரை போட்டானா அதோட மோசம். மாத்திரை போட்டான்னு தெரிய போறது இல்லை. அப்படி இவ்வளோ மோசமா இதெல்லாம் மீட்டெடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், கல்வி உயரணும், எல்லாம் தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னா இதெல்லாம் நடத்தணும்னு சொல்லி இந்த மாநாடு நிச்சயமாமா நிச்சயமாமா. அதுதான் ஐயாவுடைய நீண்ட கால கோரிக்கை, நம்மளுடைய கோரிக்கை. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். நம்ம படிக்கல அப்படி உங்க பிள்ளைங்க பேர பசங்க படிச்சு கிடைக்கல. நிச்சயமாமா நிச்சயமா கரெக்டா சொல்றாங்க. தேர்தல் நேரத்துல கண்டு போட்டு ஓட்டு போட்டு காசு கொடுத்து சாராயத்தை விட்டு ஓட்டு போட வைத்து, ஆனா படிப்புலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த பெரிய மாநாடு நடத்துறோம். நீங்க அவசியம் எல்லாம் வாங்க. வரமா போயிட்டு மாநாடு